ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு எத்தனாவது நாள்? 29, 28 நாட்களாக கர்த்தருடைய வசனத்தை போதுங்கிற அளவுக்கு கேட்டிருக்கோமா இல்லையா? நிறைய கேட்டிருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் ஆகி ஃபுல்ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு புரியலையா? அதாவது கேட்டு இருதய நிரம்பி வெளியே போகிற அளவுக்கு வசனத்தை கேட்டாச்சு. நம்ம எந்த அளவுக்கு வார்த்தைகளில் கீழ்ப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது கர்த்தருக்கும் நமக்கும் தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற பார்வையெல்லாம் பரவாயில்ல, தந்தி பார்க்க போல இருக்குது அப்படின்னு நம்ம சில ரிசல்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஆனால் தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போது வாசிக்கதான் அந்த பகுதியை நான் வாசிக்கலாம். தலைகளை வணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இன்று நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இப்படிய வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசட்டும் ஆண்டவரே என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியால் நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறேன். அப்பா உம்மை ஸ்தோத்திரம். தேவ சபைக்கு எந்த தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஆளுகை பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தரை வெளிப்படும் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆனாலும் அது சும்மா சின்னதாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் என்னுடைய பகுதிக்கு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் வேஷங்களெல்லாம் கலைந்து நம்முடைய மனம் புதிதாகும் போது புதிதாக்கப்பட்டதான அந்த இருதயத்தில் தேவன் வரங்களை கொடுக்கிறவராக இருக்கலாம். ஹல்லேலூயா. வரங்கள் தேவன் அவனுடைய விசுவாச அளவின்படியே கர்த்தர் அவருடைய வரங்களை கர்த்தர் கொடுக்கிற வரங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த நபருக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி தேவன் வரங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. படிச்சோமா இல்லையா? படிச்சோமா? இன்னும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. சிம்பிளாக தான் நான் சொல்லிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ரெண்டாவதாக இது பாஸ்டர் ஜாக்சன் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினான். ஹல்லேலூயா. பாஸ்டர் பென்சன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதபடிக்கு நம்ம என்னென்ன காரியங்களை கைக்கொள்ளும் போது இதிலிருந்து விடுபட்டு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இல்லாவிட்டால் மனம் புதிதாகிறதான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அது நமக்கு அடிப்படை உபதேசங்கள் எல்லாம் அசிவார அப்போஸ்தல உபதேசங்கள் எல்லாம் அசிவார உபதேசங்களாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த உபதேசங்களை நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. என்ன உபதேசம் நீங்களே சொல்லுங்க. உறுதியாய் தருதல். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்கிறோம். அதாவது 1லேருந்து 5th வரைக்கும் உள்ள கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூப்பிடப்படும். இப்போ யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியாது. மொத்தத்தில் ஆமென். ஹல்லேலூயா.
இப்படி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததெல்லாம் இப்படி வரணும் இல்லை, அதுக்காக சிலதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை நம்ம வேறுபட்டு காணப்படும் போது, இல்லாவிட்டால் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நம்முடைய மனம் புதிதாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மறுரூபமாக்கப்படுறது கடைசியில் ஒரு இமைப்படுதல். ஹல்லேலூயா. இப்போவே மறுரூபமாக்கப்பட்டோன்னா பரலோகமே பண்ணப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. அதனால் மறுரூபம் இல்லை, மனம் புதிதான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்ட சத்தியத்துக்கு நம்ம மனம் திரும்பத்தக்கதான, மனம் புதிதாகத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராங்க. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டார், நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதான ஆசை. என்னென்னா, நான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால பின்னால் நான் எத்தனை பேர் கையை தூக்கினாங்கன்னு பார்க்க முடியாது. அதனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கொஞ்சமாவது மாற்று பாசமா. இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கூச்சப்பட வேண்டாம், சங்கோச்சப்பட வேண்டாம். சொல்லுங்கள். இது அறமுறையாக இருந்தால் அதில் விடுதலை இல்லைன்னு அர்த்தம். அதனால் மாறிட்டேன், ஒரு சில காரியங்களை அப்படியே விட்டுட்டேன், பட்சமாக இனிமேல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலதெல்லாம் அறமுறையாக தான் இருக்குது. எனக்கு இன்னும் முற்று முடிய நான் விட இல்லை, கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. சரி, பரவாயில்ல. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு 29வது நாள், 40வது நாள் அந்த கடைசி நிமிஷத்தில் தான் மாறணுங்கிற அவசியம் மாறவும் முடியாது. ஹல்லேலூயா. என்னமோ நினைக்கிறோம் 40வது நாள் ஜபத்தில் கடைசி நேரத்தில் மறுரூபமாக்கி இப்போ உடனே பரலோகம் போயிடும். இப்போ மாறினா தான் அப்போ கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். ஹல்லேலூயா. வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்றவங்க கொலஸ்ட்ரால் பிபி ஏறி போச்சு, இனிமேல் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டாங்க. 10 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டதுக்கு இல்லை, டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டது 10 நாளைக்கு ஒருக்கா எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். அந்த 10 நாள் ஒருக்கா சாப்பிட்றது, அப்புறம் 1 மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதையே நம்மளால் மாற்ற முடியும். செத்து போயிடுவேன்னு சொன்னால் கூட நம்மளால் மாற்ற முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படியதும் அதுபோல தான். உடனே நம்ம சட்டன்லி அப்படி பிரேக் அடித்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாவத்துக்குள்ளே இருக்கிற நம்ம கொஞ்சம் பரிசுத்தம் அடைய கர்த்தருடைய சமூகத்தில் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துகிற அளவுக்கு இன்னும் நீ போராடவில்லையே அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. எதுக்காக? பரிசுத்தத்துக்காக. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்துக்காக சில நேரம் ரத்தம் சிந்தக்கூடிய அளவில் கூட அந்த அளவுக்கு போராட வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் விரும்பாத அசுத்தங்கள், நாம் கேட்டதான வார்த்தைகளின் படியாக அந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விட்டுவிட பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களில் சில காரியங்கள் பரிசுத்தத்துக்கு ஏற்றதான காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல பரிசுத்தம் சரீரத்தில் பரிசுத்தம். இந்த சரீரத்தில் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். நாவு எது தெரியாமல் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஹல்லேலூயா. அப்போ இதில் எல்லாம் ஒரு மாற்றம் வந்திருக்கா? நாவல மாற்றம் வந்திருக்கா? கிட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாக. ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிற வார்த்தைகளோ மற்ற வீணான காரியங்களோ வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டோம். செட் போகட்டும். அதில் ஒன்று மட்டும், அந்த நாமம் மட்டும் அடக்கினா கூட போதும். முதல்ல 1000 வார்த்தை பேசிகிட்டு இருந்த பட்சமாக இப்போ 900 குறைஞ்சிருக்கு. யாராவது வாய்ப்பே இல்லை. ரொம்ப சங்கடமாக 28 நாள் போச்சு.
29வது நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணோம். இதை சொல்லி எங்கள் ஆத்மாவை கொஞ்சம் நாங்களே குளிர பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. 28 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் சத்திய வசனத்தை கேட்டிருக்கோம். பேசுகிறன்னா மாறிடுது. ஹல்லேலூயா. ரொம்ப பிடிச்சேன்னா எனக்கு பிடிக்காதது ஒன்று அங்கே கண்டேன்னா அதை பேசி முடிச்சுட்டு தான் போகிறது. சர்ச்சில் எல்லாம் போயிடல. இப்போ என்னென்னா சுத்தமாக டவுன் ஃப்ளோரில் ஆகிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா பேசி பிரயோஜனம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் பேசினேன்னா குற்றமாக போயிடும், நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் பேசுகிறதே என் மருமகளுக்கு தான் இருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் இங்கே தான் இருக்கேன். எனக்கோ ஒரு நாளைக்கு தான் 6 மாதத்துக்கு ஒருக்காக என் பாப்பா வீட்டுக்கு போகும். அங்கேயும் சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ பேசி அதுக்கிட்டே உங்களுக்கு போயிடுறது. அப்போ பாசம் ரொம்ப கொஞ்சம் கொடுமையான போல இருக்குது அப்படின்னு தெரியாது. அந்த கொடுமை எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேசு, கொஞ்சம் பேசு. எனக்கு பிடிக்காத ஒன்று கண்டேன் அப்படின்னா அதை பேசி முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு நான் வர்றேன். இந்த உபவாச ஜெபம் தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் பேசணும்னு தோணாலும் சும்மா இது, சும்மா இது. சரீரத்தை பற்றி நீ எல்லாம் பேசுன, நீயே சரியில்லைன்னா மற்றவங்க கூட மாறலாம். கிராஸ் ஆகி வெளியே போயிடலாம். ஹல்லேலூயா. அதிகமாக எனக்கு என் மகனுக்கு தான் வரும் பிரச்சனை. வேறு யாருக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். ஐயோ மாமி மாதிரி தான் மருமகெல்லாம் கண்டை பண்ணிக்கிட்டு புண்ணிய அதெல்லாம் கிடையாது, கிடையாது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இது போனால சும்மா ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு நாங்கள் 2 பேரும் அந்த அடி அடிச்சுக்கோம். அடிக்காத குறை கொண்டு தான். ஹல்லேலூயா. ஆமாம், பார்க்குறவங்களுக்கு இப்படி பேசுகிறாங்களே. அப்புறம் அடுத்த நிமிஷத்தில் டேய் அப்படின்னு உடனே அவனை கூட்டுக்கிறது. அவனை அம்மா அப்படின்னு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா கதையாக அளக்கணுங்கிறதுக்காக இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மாற்றம் உண்டாகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் பேசுகிறது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி. ஹல்லேலூயா. மாற்றம் வரணும். சரி போட்டோம், என்னை நானே தேற்றிக்கிறேன், வேறு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. சொல்ல வந்ததை சொல்லிட்டு போய நீ ஏன் தேவையில்லாத டென்ஷனாகி ஒரு மாதிரி ஆவற அப்படின்னு சொல்லி என்னை நான் தேற்றிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், தூங்கக்கூடாது யாரும். ஆமாம், தூக்கம் வருதுன்னா நல்லா எந்திரிச்சதுன்னு நீங்கள் உட்காரலாம். அதை பார்த்தீங்களா இப்படி முன்னால் வந்தேன்னா அந்த மாதிரி டென்ஷன்லாம் வந்துடுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாயில் சுத்தத்தை கர்த்தர் தர வேண்டும். செவிகள் ஒரு பரிசுத்தம் கடந்து வர வேண்டும். நம்முடைய கண்களில் பரிசுத்தம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம சில காரியங்களை பார்த்தோம். இனி மற்ற அவயவங்கள் இருக்குது. எல்லாத்தையும் தனித்தனியாக டெபினிஷன் கொடுக்கறதுன்னா கட்டாயம் இன்னும் 40 நாள் தேவைப்படும். ஹல்லேலூயா. அதனால் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை பற்றி சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். யார் கேட்டது? ஹல்லேலூயா. சரி, அதுவும் சரிதான், சரிதான். அந்த வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மாமரம்னு வச்சுக்கோங்களேன், கனி கொடுக்குறதாச்சு.
மாமரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வேர் வந்து பூமிக்கு அடியில் இருக்குது. மேலே மரம் நிற்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த மாமரம் பூத்து காய்க்குது. ஹல்லேலூயா. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகுது. ஹல்லேலூயா. அது என்னைக்கு கொஞ்சம் விளைச்சி படுக்கிற மாதிரி வருதோ அப்போ அதை இடத்துல பார்க்க அப்போ தான் நமக்கு அதுலேருந்து தெரியும் இதை பிடிப்பா ரொம்ப இனிப்பா அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மறைந்திருக்கிற வேறானது நம்ம கண்களுக்கு தெரிவதில்லை. மேலே நம்ம பார்க்கறதான கனிகள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதாக இருக்குது. ஹல்லேலூயா. நோஞ்சானா ஒரு செடி நின்றுது, மரம் நின்றுது அப்படின்னாக்கா நம்ம அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இது என்ன தண்ணி ஊற்றுற மரம் இப்படியே ஒரு கேள்விட்டத்தனமாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த வேர் சரியாக இல்லாததுனால தான் அந்த மரமும் அப்படி நோஞ்சானா நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதாங்க வேற நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அதுபோல் இருதயத்தை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கும்போது தான் அது இருதயம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இருதயத்தினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய செயல்பாடுகள் காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவிலான வாய் பேசும். அப்போ இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது, எதை பார்த்துக்கிட்டு இருக்கு, எதை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வாயில் வருகிறதான வார்த்தைகள் நம்மை வெளிப்படுத்துது. நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றும் நம்முடைய செயல்பாடுகள் அதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயமானது இந்த வசனத்தை வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அது வெளிப்படுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு மேல ரொம்ப கோபமா இருக்கிறோம் அப்படின்னா அவங்களை பார்த்தது நம்ம வெடிச்சு சிதறிடும். ஹல்லேலூயா. பேசுறதில்ல, வெடிச்ச சிதறிடுறது. ஹல்லேலூயா. அப்ப இருதயத்துக்குள்ள நான் அவங்கள பார்த்தேன்னா இந்த 4 வார்த்தை கேட்காம விடமாட்டேன். பார்த்தீங்களா நம்ம அனுங்க எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அந்த வாய் தான் ஆகாது. ஆமாம், சரி. அப்போ கேட்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருதயத்தில் நம்ம அந்த சிந்தனையிலேயே ஓடிட்டு இருக்கும்போது எதையாச்சியா அவங்கள பார்க்குறேன்னா விட்டு வைப்போமா? ஹல்லேலூயா. இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு அடுத்த கேள்வி நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறேன். நம்ம சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா? சிந்தனை இது மூளையிலேருந்து வர்றதா, இருதயத்திலேருந்து வருதா? மூளையிலேருந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சிந்தனையுடைய பிறப்பிடமே இருதயம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21. ரோமர் 1:21. அப்போ இருதயம் இருளடையதுக்கு காரணம் சிந்தனை. ஹல்லேலூயா. தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, அவர் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத உடைய இருதயம் இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:19.
சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. என்ன சங்கதி? இந்த வேட்பர்கள்லாம் போகிறாங்க, அவங்க போய் பார்க்குறாங்க, இந்த சங்கதிகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இதை எல்லாத்தையும் மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பொல்லாத சிந்தனைகள். எங்கேருந்து வருது? இருதயத்துக்குள்ள இருந்து. ஹல்லேலூயா. பொல்லாத சிந்தனைகள் அதை விட்டுலாம். அதுக்கு பின்னால் நிறைய இருக்குது, அதை விட்டுடலாம். எனக்கு இன்னொரு பகுதியை கூட நம்ம வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். இதே தான். நான் பின்னால் ஒரு வார்த்தை கொஞ்சம் சொல்லப்படும். உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுது. அதுக்கு முன்னால் சொல்லணும், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாமே பொல்லாங்கானது இருதயத்துக்குள்ளேருந்து தான் வருது. ஹல்லேலூயா. தனித்தனியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம ஏகப்பட்டதெல்லாம் கேட்டாச்சு. இதையும் பலமுறை நம்ம படிச்சிருக்கோம். ஆகையினால தனித்தனி எக்ஸ்பிளைன் அங்கே தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்துக்குள்ளிருந்து தான் இந்த பொல்லாத சிந்தனைகள் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. மூளை நேரத்தில் உண்மைதான், இருதயத்துக்குள்ளே யோசிக்கிறோம். அதுக்கு நான் சொல்கிறேன், அது ஏவாள் பார்த்திங்க அப்படின்னா பிசாசு தந்திரமாக சொல்கிறான். சர்ப்பம் சொல்லும்போது இந்த பழத்தை குறித்ததான காரியத்தை சொல்லும்போது அவருடைய இருதயத்துக்குள்ளே தேவனதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு நம்மகிட்ட தந்திரமாக அந்த காரியத்தை சொல்கிறான். இதை சாப்பிட்டோன்னா ஒருவேளை அவன் சொல்கிற மாதிரி தேவர்களை போல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே சிந்தித்து உடனே மூளை வேலை செய்யும். என்னன்னு போய் எதை பிச்சு சாப்பிடலாம். ஹல்லேலூயா. அப்படி தானே தவிர முதலாவது இருதயத்துக்குள்ளதான் அந்த சிந்தனை, இதை எப்படி செயல் வடிவம் கொடுக்கிறது என்பதை சிந்திக்கிறது இந்த இருதயம். ஹல்லேலூயா. என்னதான் சொல்றேன், இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடும். ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள்ளதை இருக்கிறத மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஹல்லேலூயா. நான் பலமுறை உங்களுக்கு சொல்வேன், பெண்கள் கூட்டத்திலாம் நம்ம சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இருதயத்துக்குள்ள இருக்குதான காரியத்தை மட்டும் ஒருத்தர் அறியக்கூடியதான அறிவை மட்டும் ஆற்றல் கொடுத்துருந்தாருன்னா ஹல்லேலூயா இந்நேரம் வேற லெவலில் இருந்துடும். ஏன் பாசமா உங்களுக்கு பேசுறதுக்கு வேற ஒன்றுமே கிடைக்கல, எந்த டாப்பிக்கும் கிடைக்கலையா உங்களுக்கு? நேரம் எங்களை அடிக்க வந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. நானும் அடிக்கப்பட்ட ஆட்டை போல நின்றுருப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா இருதயத்தினுடைய நினைவுகளை மனுஷன் மட்டும்தான் யோசித்து அது திருக்குள்ளது பார்த்திங்களா, அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத யோசிக்கும். ஹல்லேலூயா. சிந்திக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் திருக்குள்ளது பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். இருந்தது பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த வசனம்
6ஆம் அதிகாரம் 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே. ஹல்லேலூயா. இருதயத்தை குறித்து அந்த கொஞ்சம் பேசணும் அப்படின்னா பெண்கள் இடத்துல பேசியிருக்கேன். ஞாபகம் இருக்க நிறைய இருதயங்களை குறித்து பேசியிருக்கேன். ஆமாம், ஒவ்வொரு வாரமும் ஒரு 3-4 இருதயங்களை குறித்து, சில நேரம் ஒரே இருதயத்தில் போயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிலாம் நிறைய பேசியிருக்கேன். அதனால் இந்த நாட்களில் ஒரு 2 காரியங்களை மட்டும் நான் நாளைக்கு அந்த இருதயத்தை குறித்து சில காரியங்களை பேசலான்ட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால நான் அதை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டேன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக மிகவும் மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோவாவின் காலத்தில் உண்டானதான அந்த அக்கிரமமான கிரியைகளை கண்டு தேவன் சொல்றாரு, அவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தமும் பொல்லாததை செய்வதான இறுதி. ஹல்லேலூயா. பொல்லாங்கானவர்கள் இந்த இருதயத்துக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதாக இருக்குது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாகவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் எழுதி வச்சேன், ஞாபகம் இல்லை. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுல பரிசுத்தம் இருந்தது அப்படின்னா வெளியே பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான வார்த்தைகள் வெளியே வரும். ஹல்லேலூயா. மற்றவங்களை ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தைகள் அந்த இருதயத்திலிருந்து வாயில வரும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கக்கூடியதான வார்த்தைகள் அந்த இருதயத்துக்குள்ளே இருந்து வரும். ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும். ஹல்லேலூயா. அகத்தின் அழகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் கட்டி கொடுத்துரும். நாங்கள் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. அதனால் பொதுவாக ஆண்டோட்டத்தில் எதையுமே நம்ம மறைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஹல்லேலூயா. டாக்டர்கிட்டையும் போய் நம்ம ரொம்ப எல்லாம் மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த கடைசி நாட்களில் நடக்கிறதாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பள்ளை வந்து எல்லாரையும் அழித்துப்பட்டது. லோத்தனுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஹல்லேலூயா. லோத்தனுடைய நாட்கள்லாம் இதுதான் நடந்தது. நோவாவின் காலத்தில் இதுதான் நடந்தது. ஹல்லேலூயா. ஜனங்கள் பெண் கொண்டும் குடித்தும் புசித்தும். ஆமாம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோத்தனுடைய நாட்கள் நடந்தது போல ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? காடாக கடந்த இடம் எல்லாம் இன்னைக்கு வீடாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கட்டுறான் கட்டுறான் கட்டுறான். அவன் தான் கட்டுறான்னா நம்ம விடுறோமா? நம்ம அதுக்கு மேலே கட்டுறோம். ஹல்லேலூயா. அவன் தான் கட்டி வாடகை விடுவான்னு கட்டுறான். நாம் ஹல்லேலூயா விற்கிறோம், கட்டுறோம், வாங்குகிறோம். ஆமாம்,
பெண் கொடுக்குறோம், பெண்ணை வாங்குகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேலை தான் நடக்குதே தவிர கர்த்தரை குறித்ததான அந்த அறிவும் அந்த தெய்வ பயமும் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறது, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நடந்தது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சபைக்குள்ளாக இப்படிப்பட்டதான துணிகரமான பொல்லாப்பான காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறபடியினால தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனம் மாறுதலுக்குள்ளாக வரக்கூடாதபடிக்கு சத்துவாகிய சாத்தான் உலகம் மாமிசம் பிசாசை காட்டி அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து போடும்படியாக, இல்லாவிட்டால் கர்த்தரை விட்டு விலகப்படும்படியாக, தேவனை விட்டு தூரப்படுத்தும்படியாக, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணும்படியாக சத்துவாகிய சாத்தான் தீவிரமாய் செயல்படுகிற இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் கூட நம்ம உட்கார்ந்து யோசிக்காம நம்ம வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு தான் ஒரு பிரேக் கொடுக்கறதுக்கு தான் இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. நம்மை குறித்து நாம் சிந்திக்கவும், நம்மை குறித்து அலசி ஆராயவும் தக்கதாக இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல ஜெபம் இப்படி கிடையாது. ஜெபம் வச்சிருக்காங்க, 40 நாள் ஜெபம் வச்சிருக்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பைபிள் தியானம் பண்ணுறதா இருந்தால் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகணும். இப்படி நிறைய சபைகளில் நடக்குது. ஆனால் ஒரு சில சபைகளில் இப்படி பைபிள் ஸ்டடி நடக்கிறதோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜெபம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கதான சபைகள் இந்த உபவாச நாட்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கதான சபைகள் இன்றைக்கு குறைந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஊழியக்காரன் மேலே தப்பு கிடையாது, விசுவாசிகள் வரமாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு பெண்ணு கொடுக்கறதுக்கும் பெண்ணு வாங்குறதுக்கும், ஹல்லேலூயா, புசிக்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் இதுக்கு தான் நேரம், இதுக்கு தான் நேரம். இங்கே கொஞ்சம் இருந்தால் நாம் எதை 4 வார்த்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் உண்டானதான அந்த சூழ்நிலை இன்றைக்கு கடைசி கால சபைக்குள்ளாக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 8:11. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துணிகரமா என்னமோ பேசுது, நாங்கள் செய்கிறத செய். நீங்கள் பேச வேண்டிய வேலை, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா அதுக்கு மாதிரி நடக்கிறோமா இல்லையோ. துணிகரமாக வெளியில் நடந்தால் போனால் போயிட்டு போ, அவனுக்கு சத்தியம் தெரியாது. விடுதலை உண்டாகிறதுக்கு இதுதான் வழின்னு அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் பாவத்தில் ஒழுங்கி கிடக்கிறான். உண்மையாக சொல்ல போனால் எத்தனையோ மக்கள் இன்றைக்கி காலையில் கூட யோசனை, இன்னைக்கு காலையில் அதை போத்திக்கோன்னு அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. பக்கத்து வீட்டில் அந்த அம்மா அப்படியே அவங்க நடந்து போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு இப்படி நடந்து போகிறாங்க. சுற்றியும் பற்றியும் எதை பற்றியும் அவங்க பார்க்குறது. அப்போ அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன். வீட்டில் டிவி ஓடாது, செல்ஃபோனை வச்சு எதையுமே உருட்டுறது இல்லை. டிவி ஓடுறதுனாக்கா அவங்க பையன் மலேசியா ஒரு பையன் இருக்கான், மலேசியாவை சிங்கப்பூர் இங்கே இருக்கிறான். அவன் 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ ஒருக்கா வருவான். அந்த பையன் மட்டும் நேரம் இருந்தால் இதுதான் பொழுதுபோக்குன்னெலாம் கிடையாது. அவன் ராத்திரி வந்தான்னா காலையில் ஏர்மண்டை பிடிச்சிட்டு வயல் அழிப்பான். உண்மையாக சொல்கிறேன், இப்போது நடக்கிற விஷயம் இதெல்லாம் எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்தது. அப்போ அவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. டிவி பார்க்கணுன்னோ, ஒரு பொழுதுபோக்கு பண்ணணுன்னா, இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வரணுன்னோ இல்லை, எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவங்களும் வேலை தானே செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் கிடச்சதுன்னா எதை பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை நம்ம அங்கிட்டு இருந்து தேடி 2 நாள் லீவு கிடச்சதுன்னாக்கா எங்கிட்ட போகலாமா, எல்லாம் இருக்கிற காசை வச்சு எங்கிட்ட போயிட்டு வந்துடலாமா அப்படின்னலாம் நம்ம பரப்பரான்ட்டு யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம்.
ஆனால் அவங்க அதை பற்றி எந்த யோசனை இல்லை. ஒரு பண்டிகை வந்தால் உண்மையாக சொல்கிறோம், தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸு கூட புதுசாக அவங்க போட்டது இதுவரை நாங்கள் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து பார்க்கல. 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அதெல்லாம் விஷயமாகவே தெரியல. ஆனால் நம்மளுக்கு பண்டிகை வருதுன்னா தொலைஞ்சது விடே அல்லோகலப்பட்டுடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்ல வர்றேன்னா, துக்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியா மனுஷனுடைய மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரமா என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் இப்படி தான், எங்களை திருத்த உங்களால் முடியாது, முடிஞ்சால் திருத்தி பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி சொல்கிற ஆட்கள் எங்க? ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது? ஊழியக்காரனுக்கு அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா, உரலுக்கு ஒரு பக்கம் ஆட்டி, மற்றவத்துக்கு 2 பக்கம். ஆண்டவரே நாங்கள் சந்திங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும் திரும்ப போய் உட்காந்து, ஆண்டவரே சுகமாக ஆண்டவரே, பிரச்சனைகள்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே திரும்ப ஜெபம் பண்ணி எழுப்பி விடுறது நாம தான் போகணும். அதனால் சத்தம் இல்லாமல் ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க. ஹல்லேலூயா. நம்ம பேச வேண்டியதை பேசி. ஹல்லேலூயா. அப்போ மனுபுத்திரனுடைய இருதயம் துணிகரம் கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, தண்டனை கிடைக்கல. ஹல்லேலூயா. அவன் செய்கிற பாவத்தை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ பயம் உள்ள வரும், கட்டாயம் ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால சபைக்குள்ளாக அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததான அந்த காரியங்கள் இந்த கடைசி கால சபைக்குள்ள நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அடி வாங்குறதுல நானும் உறுதியாக தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்தில் உண்டானதான அந்த காரியம் சபைக்குள்ள இப்ப நடந்துச்சு அப்படின்னா நீங்களும் நானும் அடி வாங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகும், மன மாறுதல் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் கடந்து வரும். ஹல்லேலூயா. இதற்காக தான் இன்னைக்கு ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. அந்த ஜெப குறிப்புல நீங்க எடுத்து எத்தனை பேர் அதை டெய்லி பார்த்து வாசிச்சு ஜெபம் பண்றீங்கன்னு தெரியல. என்னுடைய ஆதங்கத்தை நான் அதில் கொட்டியிருக்கேன். ஹல்லேலூயா. ஆதங்கத்தை அதில் கொட்டியிருக்கேன். அப்போஸ்தலர் காலத்தை எழுப்புதல், பரிசுத்தம், ஹல்லேலூயா, தேவ அன்பு, ஐக்கியம், இதெல்லாம் அதில் வரல இல்லையா? பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. துணிகரை கொண்டு போயிருக்கு. ஹல்லேலூயா. அனனியா சப்பீரா ஆதி சபை மக்கள் தான் அவங்க. அனனியா சப்பீரா தவறு செய்து பேதுருடைய பாதப்படியில கொண்டு வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வைக்கும் பொழுது ஹல்லேலூயா அங்கு நடந்ததான ஹல்லேலூயா ஆபத்து பார்த்தீங்களா? பொய்ய சொன்னபடினாங்க பிசாசனோட இருதயத்தை நிரப்பினது என்ன? ஹல்லேலூயா. சாத்தான் இருதயத்தை நிரப்பினது இது உங்கையில தான் இருந்தது, அது உனக்குரியது தான். ஆனால் ஏன் அந்த மாதிரி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த கடைசி கால சபைக்குள்ள வராதபடியினால ஜனங்கள் துணிகரமாக இன்றைக்கு பாவம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. கேள்விப்பட்டேன் வந்து, ஆமாம் வந்து எடுக்கலைன்னா என்ன கேட்டீங்கள நேற்றுக்கு முந்தா நாள் அப்பம் பிற்கிறதுல இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு, அதை எப்படி அப்பம் பிற்கணும், திருவிருந்து பற்றி எப்படி ஆசரிக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. இதில் உனக்கு பங்கு இல்லைன்னா அங்கேயும் பங்கு இல்லை, அவ்வளோதான் உண்மை. ஆனால் பரலோக ராஜ்யம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் பிடிச்ச பாத்தியை நான் கைப்பிடிக்கணும். ஹல்லேலூயா. சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நான் இப்போ கரம் பிடிச்சு நடக்கிற ஆள், நடக்கிற பிள்ளைய நான் கரம் பிடிச்சு காலை முடிச்சோம் வாழ. அதே பரலோகராஜ்யம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சபை இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. இந்த துணிகரம் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்து போனது. ஹல்லேலூயா. ஆகையினால தான் இந்த இது எதுக்கு தண்டனையே இல்லாமல் போயிட்டு இருக்கிறதுனால துணிகரம் ஆயிடுச்சு.
ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த துணிகரத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் சபையை மீட்டெடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான இறுதியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த வேத சத்தியத்துக்குள்ள நடக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இந்த சத்திய வசனங்களை போதிக்கத்தக்கதான இறுதியத்தை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும். அவர்களுக்காக உபவாசித்து கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கத்தக்கதான ஜெப ஆவி கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் குறைஞ்சு போறதுனாலதான் நம்ம மற்ற காரியங்களை பார்க்கிறோம். உலகத்துக்குரிய காரியங்கள், அது நடக்குமா, இது நடக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, இதெல்லாம் தான் நம்முடைய மனதில் எல்லாவற்றை இருதயத்தில் ஓடிட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மற்ற காரியங்களை எதையும் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லாம போயிடுது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நோவாவின் காலத்தில் வந்திருக்கிறோம். சோதம் குமார் அவன் பாவம் தேவ சமூகத்துக்கு எட்டுனது. ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு பாவத்துல தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல எல்லாரும் நம்ம போய் பார்க்க முடியாது. ஆனா நம்ம பட்டணத்துல பார்க்கிறோம், நம்ம சபைக்குள்ள பார்க்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத இருதயம். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படியாக தேவனுடைய சமூகத்துல நாம் செபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, துர்க்கிரியைகளுக்கு தக்கதான தண்டனை கிடைக்காததுனால இன்னைக்கு துணிகரமாய் பாவம் செய்கிறாங்க. துணிகரமாய் பாவம் செய்கிறாங்க. சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரை. ஹல்லேலூயா. பாஷமா இதையே பேசிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காது. திருந்தற வரைக்கும் பேசும். ஹல்லேலூயா. நேற்றுக்கு மனசுல யோசனை, இவங்க ரெண்டு பேரும் பேசாத சத்தியத்தை இனிமேல் நான் புதுசாக ஒன்றும் பேச போகிறதுலாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், 28 நாள் நம்ம கேட்டுட்ருக்கோம். புதுசாகலாம் கேட்க போகிறது கிடையாது. இப்படி மனசில் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, என்னடா இதை தான் பயன் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி வர மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் பையனை பேச சொல்லலாமா, வரங்களை குறித்து பேச சொல்லலாமா அப்படின்னு மனசில் தோணுச்சு. அப்போ நான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு போதகருடைய செய்தியில் ஒரு சின்ன ஒரு பகுதியை போட்டிருந்தார். அவர் ஏன் அத்தனை மட்டும் பேசணும்னு தெரியல. அவர் அதில் போட்டிருந்தாரு என்னன்னா, என் சபையில் ஒரே பிரசங்கத்தை 10 தடவை பேசணுன்னாலும் நான் தயக்கம் கட்டினதில் நான் 10 தடவை பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த நான் பேசுகிற வார்த்தைக்கு இன்னும் அங்கே இருக்கிற பார்த்து கீழ்ப்படியலை. அதனால் நான் திரும்ப திரும்ப பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி அவ்வளோதான், அது படிக்க போச்சு. அதை அதோட முடியும். அப்போ ஆண்டு எப்படிலாம் பேசுகிறாரு. அதனால் பொன் பார்க்குறதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. அஷ்டமானே பொன் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஆமாம், எதுக்கு சொல்கிறேன்னா நான் நல்லா ஊழியம் செய்கிற நல்ல ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. பச்சையாக சொல்லிடுவேன். தப்புன்னா தப்பு அப்படியே சொல்கிற பச்சை. ஹல்லேலூயா. அப்படி உள்ளவங்க செய்திகளை தான் நம்ம கேட்குறோம். அப்போ அதை கேட்கறது நமக்கு டைம் இருக்கும்போது கேட்குறது அதுதான். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருதயத்தில் ஓடினது தேவனுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால் பயப்படாத, பேசுன்னு என்னை தட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுறது விதமாகத்தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இருதயத்தை குறித்து நான் ஒரு 2 வசனங்களை நான் சொல்கிறேன். இருதயமானது எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்றது நம்ம நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் இருக்க மகனுக்கு தெரியாது, மருமகனுக்கு தெரியாது, மருமகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, அம்மாளுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேணும்னா இவங்களை எல்லாத்தையும் மறைக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய். எங்கே இருக்குது? நம்ம வாசித்த வசனம் தான். எரேமியா 17:9-10. கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய். ஹல்லேலூயா. தேவன் சோதித்து அறிகிறார். உள்ளந்திரியங்களை அவர் அறிந்திருக்கிறார்.
இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் தெய்வத்தை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய சத்தத்தில் வந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 44:21 வாசிப்போம். சங்கீதம் 44:21. இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தரங்கமா வச்சிருக்க எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால யாரும் என்ன பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக பாவம் செய்ய, பொல்லாப்பான காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு உடன்படாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 24:3-4 வசனங்களை வாசிப்போம். சரி போட்டோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார். கைகள் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவனுமே. ஹல்லேலூயா. இருதயத்தில் மாசில்லாதவன் தான் தேவனுடைய பர்வதத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்தில் சுத்தம் நமக்கு அவசியம், ரொம்ப தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்துக்குள்ள அந்த பரிசுத்தத்தை இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட நம்ம சிந்தித்து கடந்து போகலாம். போத்திபாரனுடைய வீட்டில் கொண்டு போகப்பட்டதான இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் போத்திபாரனுடைய மனைவி பாவம் செய்யும்படியாக ஒரு காரியத்தை செய்யும்போது அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஆதியாகமம் 39:9 வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கு பொல்லாப்பு அப்படிங்கிறதான காரியத்தை மட்டும்தான் எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. ஹல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தபடியினால, பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு மனிதனாக இருந்தபடியினால, இந்த போத்திபாரனுடைய மனைவி கிட்ட சொல்றான், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உன்னை தவிர. ஹல்லேலூயா. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்தில் செய்கிற பாவம் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிறதான பாவம். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை, இந்த பொல்லாங்கு நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசேப்பு கேட்கிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சத்தத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய திருவிருந்து பந்தியில் உட்கார்ற பிள்ளைகள், என்ன நோக்கத்தோடு, என்ன எண்ணத்தோடு, எந்த சிந்தனையோடு இருப்போம் அப்படிங்கிறது தெரியல. ஹல்லேலூயா. இது ஒரு சடங்காச்சாரம் அப்படின்னு நினச்சி திருவிருந்து பந்தியில் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஒருவேளை அதாவது என்ன சொல்கிறது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நன்மை தீமை இன்னொன்று கூட தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இதை இப்படி பண்ணோன்னா, இப்படி நம்ம உட்கார்ந்த திருவிருந்து எடுத்துக்கிட்டோன்னா தவறுன்னு கூட தெரியாத ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. சொன்னாலும் புரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு, இந்த பாட்டி இருக்கிறாங்களே, எங்கள் ஐயம்பாளையத்துலேருந்து வர்றாங்களே, அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இங்கே எத்தனை பேர் பேசியிருப்பீங்கன்னு தெரியாது, பேசுறது வாய்ப்பில்லை. நீங்கள்லாம் நான் பேசுவேன் அந்த பாட்டிக்கிட்ட. என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த பாட்டி வாயில் நல்ல வார்த்தை வர நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். கண்ணையில் பேசிக்கிட்டு திருட்டு பண்ண கட்டாட்ட பேசுவேன். 2 நாள் வாயிலே அடிச்சிருக்கேன் சும்மா தான் அப்படி பேசக்கூடாது. அப்படி
உண்மையாகவே அது ரொம்ப பாசம். ஆளுதான் ஒரு மாதிரி டைப்பாக இருக்குது, நம்ம பிடிச்சி ரொம்ப கொஞ்சறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வண்டியை பிடிச்சி ஊலிக்கி ஒரு வழி பண்ணி அதுக்கிட்ட பேசி அப்படி பேசும். ஆனால் அது என்ன சொன்னாலும் தெரியாது. உண்மையாக சொல்கிறேன். இப்படி விவரம் தெரியாத சில மக்கள் இருக்க தான் செய்யலாம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் அதன்படி நடவாதவர் அதிக ஆக்கலைக்குட்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். 10 பேருக்கு சொல்கிறதுனால நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு விளக்கம் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இவங்க துணிகரமாய், ஹல்லேலூயா, இத்தனை பெரிய பொல்லாங்கு. ஹல்லேலூயா. அந்த தெய்வ பயம் அப்படி இருந்ததுன்னா எந்த பொல்லாங்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்து வராது. ஹல்லேலூயா. எந்த தீமையான காரியத்தையும் பரிசுத்த குலைச்சலான காரியத்தையும் நம்ம செய்யறதுக்கு உடன்பட மாட்டோம். ஹல்லேலூயா. இவ்வளோ தெய்வ பயத்துக்குள்ளான ஒரு மனுஷன் தானே யோசேப்பு. ஆண்டவர் ஏன் அவனை விடுதலையாக்கி? ஒருத்தங்க என்ன கேட்டான். அதான் அந்த பைபிள் வசனத்தில் ரொம்ப ரொம்ப ஓவராக போடுறதுனால வர்றது. ரொம்ப ஓவராகவும் போகக்கூடாது, ரொம்ப ஒன்றும் தெரியாத கோழையாகவும் இருந்திருந்தார். அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்காக தேவன் நிற்கலாமே, ஏன் சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு போனார்? ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் அவனை புடவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத இன்னும் அவர் சோதித்து பார்க்க விரும்பினான். ஹல்லேலூயா. அப்போ அது சுத்த பொண்ணா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய பதவியை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. உலகம் தெரிகிற அளவுக்கு கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் சாட்டா நம்ம குறுக்கு வச்சா கேட்குற கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. பைபிளை படிங்க அப்புறம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். அது வேற கணக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அது மாதிரி ஒரு மாதிரி குறுகலாக கேட்கக்கூடாது. குறுகலாக கேட்கக்கூடாதுன்னா எல்லா பாதைகளும் தேவனுடைய பிள்ளை போகணும். ஹல்லேலூயா. அதுக்காக இப்படி இல்லை, இதையெல்லாம் நான் சொல்லலை. அவர் எந்த பாதையில் நம்மளை நடத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த பாதைக்கு ஒரு தேவ பிள்ளை போய் தான் ஆகணும். இந்த பாதையில் நான் போகமாட்டேன்னு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் அப்படியே விட்டுருவார். நீ போ பாதாளத்துக்கு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில பாதைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பாதைகளின் வழியாய் நம்ம போகும்போது தான் இப்போ பரிசுத்தன் அப்படிங்கிறதை கர்த்தர் அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் பரிசுத்தம் இப்போ பரிசுத்த மேன் தான் இருக்காங்க, பரிசுத்தத்தை கெட்டு போக மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பங்களை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை சோதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய பொறுமை நமக்கு வேண்டியதான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது, ஒரு தடவை நான் பேசுகிறேன், ஞாபகம் இருக்குது. ஹல்லேலூயா. பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ 25 வருஷம் காத்திருந்ததான ஆபிரகாமுடைய பொறுமை, அதுபோல் பொறுமையை சோதிக்கும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்மை சோதிக்கும்படியாக பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை கடந்து வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்ம உடன்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. கர்வாச்சியம் வெள்ளச்சியம். ஹல்லேலூயா. ஆம், அது எப்படி இருந்தாலும் ஆர்டர் நமக்கு கொடுத்த மனைவி. ஹல்லேலூயா. தப்பாக நினைக்காதீங்க, நானும் அதே ரகம் தான். நம்ம இந்தியர்கள் எல்லாரும் அப்படி தான். ஒரு சிலர் மட்டும் சகலாக்க மாதிரி கொஞ்சம் பழிச்சுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் ஒரே ரகம்தான், இந்தியர்கள் தான். எல்லாம் நம்ம போகும்போது பல்லவ வாசியெல்லாம் போயிடுவோம். அங்கே மர்மம் ஆயிடுவோம். அங்கே வெள்ளை இல்லை, கருப்பும் இல்லை, சிகப்பும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால நமக்கு கொடுத்தது தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா. இதை நம்ம கட்டி கொடுத்து சமாதானமாக போக வேண்டியது அப்படியே கடமை. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறது என்ன விடுறதுன்னு தெரியல, அதனால சொல்கிறேன். யாரும் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும் நினச்சிருக்கவே இது சம்மந்தம் இல்லாததுதான். நான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். புல்பிட்டில் வந்தால் பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் பேச மாட்டா, வேறு ஏதாவது பேசும். அது ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு தேவை அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால பேச வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காரணத்தோடு தான் தேவன் நமக்கு இது வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவி, ஹல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதன் மூலமாய் நம்ம செம்மையாக்கப்படணும். ஹல்லேலூயா,
நம்ம அப்போ தான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடும். ஆண்டவரே இப்போவாது எங்கள் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே முக்கால் போட்டு அப்போ தான் உட்காரு. அப்போ தான் கண்ணில் கண்ணீர் வரும். நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளை கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, இந்த மாதிரி பார்த்துக்கணும் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துக்குவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பிள்ளைங்க பண்ணுற அக்கறமா கண்ணீரை தானாக கொண்டு வரும். யாரும் அடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. கணவர் பண்ணுறதை பார்த்தாக்கா தானாக கண்ணீர் விட வேண்டியது தான். மனைவி பண்ணுறதை பார்த்தா தானாக கண்ணீர் விட்டு தான் ஆகணும். நாங்கள்லாம் சொல்கிறது இல்லை பசமா, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நல்ல வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியாது. ஹல்லேலூயா. எது என்னன்னாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நியமித்த பாதைகள் நம்ம ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சாதாரணமாய் தேவன் அந்த பாதை நமக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. யோசேப்பு குறித்து நான் சொல்கிறதுனால அந்த பாதை குறித்து நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீர்கள். இந்த உபவாச நாட்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜெபத்துக்குரிய பதிலை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இறுதியில் இன்றைக்கு துணிகரம் கொண்டபடியினால இன்றைக்கு பிள்ளைகள் துணிகரமாய் தப்பு பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிள்ளையை நான் வச்சிருக்கிறதோட என்ன ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா பரவாயில்லன்னு நம்ம கிட்ட சொன்ன பாட்டி இருக்காங்க. எப்படி இது பண்ணுற அக்கிரமத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறத விட என்ன எடுத்துக்கிட்ட பரவாயில்ல அப்படி இருப்பார். அப்படின்னா நமக்கு ஒருத்த பிரச்சனையில எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம நின்றுக்கிறாமே, போதும் ஆண்டவரே பூமியில் இருந்ததெல்லாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரா? இல்லை. பாடுகள் வழியாக தான் பரலோகம் போக வேண்டியது. ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் பரலோகத்துக்கு போகிறது வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த வழியாய் கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பொல்லாங்கான எந்த காரியத்தை குறித்து நம்ம அதைரியப்படாதவன் தேவனுடைய சமூகத்தில் விட்டுட்டோம் அப்படின்னு அவர் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு யோசிப்பை போல அந்த நோவாவின் காலத்தில் நடந்ததான அந்த பொல்லாங்கான காரியம் ஜனங்களுடைய இறுதியத்தில் அந்த சிந்தனைகள் பொல்லாங்குள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னைக்கு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. அவன் குடும்பத்தை மட்டும்தான் ஆதாயம் பண்ண முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் குடும்பத்தை கூட ஆதாயம் பண்ணுறதுக்கு இல்லாத எத்தனையோ. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தையாவது 120 வருஷத்தில் தேர்த்தி கொண்டாந்து வச்சாங்க. சும்மா யோசிப்பாரு. சும்மா யோசிக்கும் போது ஆடு, மாடு, பள்ளி, புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் மனுஷன் வார்த்தை கீழ்ப்படுகிறதா? கீழ்ப்படியாத மிருகங்கள் கூட இந்த நோவாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பேழைக்குள்ள ஜோடாக போயிடுச்சு. யோசிக்கலாம், வேறு விதமாகவும் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சத்தம் போடாமல் அவனுடைய பேழைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதான் அதை ஏற்படுத்தி வைக்கிறது அவர் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த 8 பேரோட சேர்ந்து இதுங்களும் குடிவாழ்ந்து பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ல வர்றது என்னன்னா 120 வருஷம் அவன் பிரசங்கம் பண்ணியும் அந்த 8 பேரை மட்டும்தான் காப்பாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் போயிடுச்சு. ஒரு 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 போதகர் எழுதினதான ஒரு புக்கில் நான் படித்தேன். 500 கோடிக்கு மேலான மக்கள் அன்னைக்கு செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் கெஸ் பண்ணி அதை எழுதினதாக சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. 500க்கும் மேற்பட்டதான 500 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அந்த காலத்தில் அழிந்து போனார்கள் அப்படின்னு யோசித்து பாருங்க. அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு சுனாமி வந்து கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு, இந்த பொல்லாங்கான காரியத்தை செஞ்சு, தேவன் விரும்பாத அசுத்தங்களை செய்து, அவருடைய இறுதியும் மனம் போன போக்கில் பல பாவங்களை செய்தபடியினால கர்த்தர் பூமியில மனுஷனை உண்டாக்குறதுக்காக விசனப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்கு நம்ம பார்த்து தேவன் விசனப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிள்ளைய ஊழியத்தில் கொண்டு வந்து வச்சு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளை இந்த சபையில் கொண்டாந்து வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் நினச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் நினைப்போம் பார்த்தீங்களா, பிள்ளைகளை பற்றி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிள்ளை ஒன்றும் படிக்காமல் மொட்டை மார்க் எடுத்துகிட்டு வந்ததுன்னா என்ன நினைப்போம்? சும்மா இருப்பீங்களா?
சும்மா இருப்பீங்களா? அந்த ஒரு வருஷம் படிக்கிறதுக்கும் 1,50,000 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறது கிடையாது. எந்த ஸ்கூலில் போனாலும் படிக்கிற பிள்ளை படிக்கும். இன்னும் படித்த இவங்களுக்கு என்ன வேலை? இவங்க சொல்லி கொடுத்து அதை கொண்டாந்து சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக சேக்ரட் ஹார்ட் ஒன்று தான் நமக்கு கிறிஸ்தவ ஸ்கூலுன்ட்டு இருக்குது. நம்ம கொண்டு போய் சேர்த்தோம், நல்லா தான் படிக்கிறாங்க. ஹல்லேலூயா. வீட்டில் அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸ்கூலில் ஒன்றும் பெருசாக இருக்காது. வீட்டில் தலைகீழாக பிடிச்சி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வரல அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பணம் போட்டு பிள்ளையை படிக்க வச்சும் 0 மார்க் வாங்கிட்டு வந்ததுன்னா என்ன சொல்லும்? பொதுவாக நீங்கள் சொல்லுங்க. சும்மா தூங்குறீங்களா இல்லையானா நான் பார்க்குறேன். அப்படியே நம்ம வாயில் ஜவடால் பேசிக்கலாம், வெட்டலாம் முடியாது. வாயில் தான் வெட்டிடுவேன் தீர்த்துருவேன் அப்படின்னு. சரி, சும்மா சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? அடிப்பீங்க. நான் சொல்லுவேன், 1,00,000 ரூபா செலவு பண்ணி படிக்க வச்சேன், எப்படி இருப்பேடா? அடிச்சு படிக்கிறது நம்மள மனசு வேதனைப்படும். இவ்வளோ தூரம் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினச்சது, நான் கஷ்டத்துலேயும் கொண்டு போய் இந்த ஸ்கூலில் சேர்த்தேன், இந்த பிள்ளை படிக்காமல் போச்சு. எவ்வளோ வேதனைப்படும். நம்ம சோத்துன்னா இறங்காது, இறங்காது, அப்படியே நிற்கும். துக்கம் தொண்டைங்க அடைக்கும். ஹல்லேலூயா. 0 மார்க் வாங்கினான். நகெல்லாம் லிபரெல்லாம் மார்க் வாங்குற பார்த்துக்கிட்டா. இப்போ பேர பிள்ளைகள்லாம் நல்ல மார்க் வாங்குது, வேறு கணக்கு. ஹல்லேலூயா. அப்போ பெற்ற தாயே 4 வருஷம் படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளோ வேதனைப்படுது அப்படின்னா பரலோக தம்ப கற்பன் அவருடைய சாயில் படைக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீக்கிறதால் அவரை போல வாழலை அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா எவ்வளோ மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்காக யோசிக்கிறோம், அப்படியே போயிடலாம், அப்படியே போயிடலாம். அதான் படித்தேன், போதும் நம்ம படித்து கழிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பேகையும் பைபிளையும் கொண்டு போய் வச்சாலும் நாளைக்கு காலையில் வரும்போது திரும்ப அதை எடுத்து இப்படி தலைவலியாக போச்சு, பைபிள் எடுக்காமல் போனோன்னா யார் பைபிள் போட்டதில்ல, பைபிளை நான் தூக்கி இப்படி காமிக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிளை எடுத்துகிட்டு ஒரு சிலர் அப்படி பண்ணி வராங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் எடுக்கிறதே கிடையாது, பைபிள் கொண்டு வரது கிடையாது. அப்போ ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நம்ம எல்லாம் நடக்குதே தவிர உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ள வரும். அட்டின்னு அடிச்சு ஒரு வழியை உண்டாக்குற மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடித்து ஒரு வாழைத்தாரை வச்சுருந்து, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். வாழைத்தாரை விட்டுருங்க, ஒரு பூசணிக்காயை வச்சுக்கணும், ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது, இது கொஞ்சம் பழுத்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சி டெய்லி அதை ஒரு அடிக்கிறோம். போகிற பக்கம் வர பக்கம்லாம் அதை அட்டி ஒரு கட்டத்தில் அது பொறுக்க முடியாமல் கலர் கொடுக்கும், கலர் மஞ்சளாகி எடுத்து பரவாயில்ல இன்னைக்காவது நீ ஒரு மஞ்சள் கலர் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கட் பண்ணி நம்ம அதை சமைக்கலாம் அப்படின்னு நினச்சா அங்கங்கே அழுகி போயிடும். ஹல்லேலூயா. அங்கங்கே அழுகி போயிடும். ஏன் சொல்ல வர்றேன்னா, இப்படி அடிச்சு திருத்துறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. திருடனா பார்த்து திருந்தாத வரைக்கும் குடிகாரம் சொல்லலாம், குடிச்சுவிட்டு இன்னைக்கு லோடாகி வரும், இன்னைக்கு சொல்ல இனிமே தான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஒருத்தர் மட்டும்தான். எப்போ டெய்லி குடியெல்லாம் கிடையாது, வேறு லெவலில் பண்ணுவார். 10 பார்ட்டிகளோடு சேர்ந்து நல்ல வருமானம், நல்லா ஹோட்டலெல்லாம் வச்சுருந்தார். காரில் போய் எல்லாம் சரக்குலாம் ஒருத்தரை வாங்க சொல்லி இது வீட்டில் வந்து 10 பேரை உட்கார வச்சு, வீடுனாக்கா நம்ம வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இருக்க தனியாக வீட்டில் உட்காந்து அடிச்சுட்டு வீட்டில் அக்காவுக்கிட்ட வந்து சொல்லு, இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு தலைவேலை கை வச்சா, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். நேற்றுக்கு நடந்ததெல்லாம் சரி மன்னிச்சுக்கோ, இனிமேல் நான் தொடமாட்டேன்னு சொல்லாது. 2 நாள் கழித்து திரும்பவும் அது ஹல்லேலூயா. இது போல தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். ஹல்லேலூயா. மாற்றம்னா அது ஒரு மாற்றம்
வரணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்காதவங்கள விட்டுருங்க. ஹல்லேலூயா. நம்ம கேட்குறோம். நான் இப்படி சொன்னதால நாளைக்கு 10 பேர் வராமலாம் இருக்காதீங்க. வாங்க வாங்க வாங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கறதுனால இந்த சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கத்த நமக்கு உதவி செய்வாங்க. அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்த தருவாராங்க. ஹல்லேலூயா. இந்த இருதயமே எல்லாவற்றுக்கு திருக்குள்ளது மக்கா கேளுள்ளது. ஹல்லேலூயா. பாடியில இருதயம் இல்லைன்னாக்க மனுஷன் வாழ்றதுக்கு வாய்ப்பு. ஹல்லேலூயா. மூளை கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னா கை கால் வராமல் கிடக்கும், இது பண்ணும், எழுந்து செயல்பட முடியாது. ஆனால் உயிர் இருக்கும். ஆனால் இறுதியும் கெட்டு போச்சுன்னா கால் வராமல் கிடந்தாலும் கழுத கொஞ்ச நாளைக்கு கிடக்கும், கை வராமல் கிடந்தாலும் கொஞ்ச நாளைக்கு கிடக்கும், கண்ணு தெரியாமல் கிடந்தாலும் கிடக்கும், காதெல்லாம் 40 நீச்ச விட ஆயிடும், அது வேற கிடக்கு. பல்லு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இறுதியுமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது. இந்த இருதயம் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருந்து செயல்படுகிறதாக இருக்குது. இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள. அப்படி நம்ம காத்துக்கிட்டோம்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இருதயம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அது நிலத்திலிருந்து வருகிறதான ஊற்று மற்றவர்களை சுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் மூலமாக மற்றவர்கள் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக, நம்முடைய குடும்ப சுத்தமாக்கப்படத்தக்கதாக அந்த இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறதான ஊற்று அதை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்ம முழுமையாய் ஒப்புக்கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டி கடந்த செவ்வாய் முடிஞ்சிச்சு முடிச்சிடுறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 3:12. எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். ஹல்லேலூயா. அவிசுவாசம் வந்துச்சுன்னாலுமே அது பொல்லாத இருதயமா மாறிடுது. தேவன் செஞ்ச நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்க்காம அது அவிசுவாசம் கொள்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக அங்கே அவிசுவாசம் வரும்போது இந்த இருதயம் பொல்லாததாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 7:24. பின்னிட்டே போனார்கள். நான் சொன்னதெல்லாம் இந்த வசனத்தில் வருது. அதனால தான் அந்த வசனத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வாசிங்க. அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஹல்லேலூயா. என்ன வசனத்தை கேட்டாலும் ஹல்லேலூயா. மனம் திரும்பாத ஒரு இறுதி, அப்படிப்பட்டதான இருதயத்தை கத்தர் மாற்றுவாராக. ஒரு சதையான இருதயத்தை கத்தர் தருவாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 19, 12, 13, 14. பிரீதியாய் இருப்பதாக. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான அப்பப்ப இந்த மாதிரி வேலை பண்ணுது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தலும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதலும், அப்பொழுதுதான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மனை என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம், என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 51:10 வாசிப்போம். தேவனே சுத்த இருதயத்திலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை உள்ளத்தில்
கர்த்தரே புதுப்பி. ஹல்லேலூயா. சங்கீதம் 51:17 தேவனுக்கேற்கும் வரிகள் நொறுங்குட்ட ஆவிதான், தேவனை நொறுங்குட்டது நறுங்குட்டதுமான இருதயத்தை புறக்கணி. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இருதயம் ஒரு நொறுங்குட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பொல்லாங்கெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவர், என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் ஆண்டவர். மனுஷன் அதை பார்க்கல. தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் தலைகளை வணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை உணரத்தக்கதான இருதயத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. மறைவான குற்றங்கள் மனுஷன் பார்க்கல, ஊழியர் பார்க்கல ஆண்டவரே, குடும்பம் பார்க்கல, என தேவன் நீர் பார்க்கிறீர். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காத்துள்ளும், அவைகளை நீ ஆண்டு கொண்டு ஒட்டாதலும் ஆண்டவரே. அப்படி நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் ஆண்டவரே. இயேசப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் இருதயத்துக்குள்ள இருக்கதான எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பொல்லாங்குகளும் என்னை விட்டு மாறி போக கர்த்தர் உதவி செய்ய மாட்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இருதயம் மாறட்டும். இருதயம் மாறிச்சுன்னாக்க கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். இருதயத்துக்குள்ள இருக்கிறத நீங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நானும் வேற எந்த ஜனங்களும் பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. கர்த்தர் அதை பார்க்கிற தேவனாக இருக்கிற, உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர், அவர் சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக, நம்முடைய இறுதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவருக்கு மட்டுமே தெரியும். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எதையும் மறைக்காம அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து விட்டு விடத்தக்கதான கருணையை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இரக்கம் பெறத்தக்கதாக அறிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 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 இயேசப்பா ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அநேக கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது ஒரு அவிசுவாசம், இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவிசுவாசமான இருதயம் நமக்குள்ள வந்துச்சுனாலுமே அது பொல்லாத இருதயம் என்று சொல்லி வேதம் சொல்றது. அந்த பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த விசுவாசம் எனக்குள்ள வர வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா அப்படியே சொந்தத்துக்கு கடந்தவரை இந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய ஆண்டவரே சொல்லி கேட்பாங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான இருதயத்தை தாரும் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாதவைகளை கர்த்தர் என்னிடத்திலிருந்து எடுத்து பாரும், என்னுடைய குடும்பத்திலிருந்து எடுத்து பாரும், என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து பாரும் ஆண்டவரே. இயேசப்பா ஒரு பரிசுத்த இருதயம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இயேசப்பா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கடந்து வரட்டும். அந்த பரிசுத்த இருதயத்துக்குள்ளிருந்து பரிசுத்தம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைகள் பரிசுத்தமுள்ளதாக இருக்கட்டும், நடக்கைகள் பரிசுத்தமுள்ளதாக இருக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம். என்னுடைய கர்த்தாவே எல்லாமே ஆண்டவரே பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 பரிசுத்த சிந்தையை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த சிந்தை உண்டாகுவது இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது, பரிசுத்தமாய் காணப்படும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்தமானவரே, இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயமானது பொல்லாத நிறத்தை ஆண்டவரே, இந்த இருதயத்திலிருந்து வருகிறதான பொல்லாத சிந்தனைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை விட்டு மாறி போகட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் ஆண்டவரே, பொல்லாப்பை உண்டு பண்ணுகிறதான சிந்தனைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதபடி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்பட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை ஒருவரை தரிசிக்க முடியாத ஆண்டவரே. எத்தனை நாள் நாங்கள் உபவாசப்படி ஜெபித்தாலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டாலும் ஆண்டவரே, இருதயத்தில் கர்த்தாவே அந்த மனம் புதிதாகாமல் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் கர்த்தரை தரிசிக்க முடியாத ஆண்டவரே. இந்த சிந்தை எங்களுக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உபவாச நாட்கள் அப்படிப்பட்டதான இருதய சுத்தம்
கடந்து வரத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரை கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்கு ஒரு முடிவே இல்லை ஆண்டவரே. கடைசி வரை நம்மளை காத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வளர ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் அப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் உண்டாக இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தருக்குத்தாவே ஒரு மருவம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே. ஒரு கர்த்த உயிர் மீட்சி உண்டாகத்தக்கதாக, ஒரு விடுதலை உண்டாகத்தக்கதாக, ஒரு பரிசுத்தம் கடந்து வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறபடி யார் மக்கள் நன்றி ஆண்டவரே. நொறுங்கிட்டதும் நறுங்குட்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தெய்வம் ஆண்டவரே. நறுங்குட்ட உள்ளத்தோடு கர்த்தருடைய சமுத்திரங்களை விடுதலையாய் ஒப்புக் கொடுக்க, நொறுங்குட்ட இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் அப்படி உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி மாற்றுகிறபடி யார் மக்கள் நன்றி கர்த்தாவே. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தாவே தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள், தனிப்பட்ட முறையில கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிற தேவனுடைய கரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ சபைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். குடும்பங்களுக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தனிப்பட்ட நபருக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அற்புதங்களை கத்த செய்யும் இப்படியே நாம் மையப்படும் இப்படியாய் தேவனுடைய சமூகத்தில் தாண்டி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.